ஹை கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் டெக் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரூபிக்ஸ் கியூப் எல்லாருக்குமே தெரியும். அதை நிறைய பேர் வந்து சால்வும் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரூபிக்ஸ் கியூப்பில் எப்படி நம்ம வந்து இந்தியா ஃப்ளாக் வர வைக்கிறதுனா இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்தியா ஃப்ளாக் தெரியுங்களா? அப்புறம் இந்தியா ஃப்ளாக் எப்படி வர வைக்கிறதுனா இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ சால்வ் பண்ண ரூபிக்ஸ் கியூப் வந்து எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ண தெரியலனா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேளுங்க. அதுக்கு நான் தனியாக வந்து வீடியோ போட்டோம். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் இது. அது வந்து யார் பார்த்தாலும் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி இந்தியா ஃப்ளாக் வரைக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ ப்ளூ இருக்குது. ப்ளூ தான் வந்து சென்டர் பாயிண்டாக இருக்கும். இந்தியா ஃப்ளாகில் ப்ளூ தான் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும். இப்போ கீழே வந்து க்ரீனாக இருக்கணும், மேலே வந்து ஆரஞ்சு இருக்கணும். அப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு க்ரீன் வந்துருச்சா? இப்போ மேலே ஆரஞ்சு வரணும். ஆரஞ்சு வந்து உங்களுக்கு எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனுக்கு கீழே இருக்குது. இப்போது இந்த இடத்துல க்ரீன் இருக்குது, இங்கே வந்து ஆரஞ்சு இருக்குது. இந்த ஆரஞ்சு எப்படி இப்போ இந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வருது? அதாவது ப்ளூ பார்த்தீங்களா, இந்த இடத்துல எப்படி வந்து எடுத்துகிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே இருக்க ஆரஞ்சு டர்ன் பண்ணுங்கள், ரைட் சைட் பக்கம் டர்ன் பண்ணி இன்னொரு ரைட் சைட் பக்கம் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா இப்போது கீழே க்ரீன் இருக்குது, இந்த மேல் பக்கம் வந்து ரெட்டு, இங்கே வந்து ஆரஞ்சு வந்து வந்துருச்சு. இப்போ இங்கே இருக்க ஆரஞ்சை இங்கே எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்? இப்போது இந்த ஆரஞ்சை இன்னொரு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த ப்ளூவை மேலே எடுத்துகிட்டு திருப்பி இந்த ஆரஞ்சு வந்து ஒரு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆரஞ்சு வந்துச்சு, இங்கே ப்ளூ வந்துச்சு. இப்போ அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆரஞ்சு வந்துச்சு. இதே மெத்தட் இங்கே ட்ரை பண்ணுவோமா? இப்போது ஆரஞ்சு இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்க ஆரஞ்சு. அப்புறம் இந்த இடத்துல இங்கே வரணும், என்ன பண்ணணும்? இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இங்கே ப்ளூ வர வச்சுட்டு இந்த ப்ளூவில் இந்த ஆரஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ சென்டர் பீஸ் மட்டும்தான் ஆரஞ்சு வரணும். இங்கே இருக்க சென்டர் பீஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து போகுது. அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாமா? பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த இடத்துக்கு வரணும்னா இப்படி ஒரு டர்ன் பண்ணுங்கள், அப்புறம் அப் டர்ன் பண்ணிவிட்டு இப்போது இப்படி ஒரு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ரெண்டு பக்கம் மாறிடுச்சு இப்போன்னு கேட்காதீங்க. இப்போ இங்கே ஒரு டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிங்கன்னா இப்போ அந்த சென்டர் பீஸ் வந்துட்டு இருக்கோம், சைட் பீஸ் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த இப்போ எப்படி மூவ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்படி ஒரு மூவ் அவ்வளோதான் வந்துருச்சா? ஈஸியாக நம்ம பண்ணிட்டோமா? இப்போது இந்த பக்கமும் ஒயிட் ஒர்க் வந்து எப்படி எடுத்து வரதுன்னு வந்து பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இப்போ கீழே டவுன்வர்ட்ஸில் எங்கன்னா ஒயிட் இருக்கான்னு பாருங்கள். ஒயிட் இருந்தால் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து ஃப்ளாக் இருக்குது, ஃப்ளாகுக்கு இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. இப்போ சென்டர் பீஸ் எப்படி வருதுன்னு பார்க்க பார்த்தீங்களா? அதே மெத்தட் தான். சென்டர் பீஸ் வந்து எப்படி எடுத்து வரும்? இந்த பக்கம் ஒரு டர்ன் பண்ணுவோமா? டர்ன் பண்ணிவிட்டு இப்போ மேலே அப்பில் ரொட்டேட் பண்ணுவோமா? அப்பில் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு கிராஸ் ரொட்டேஷன் போடுவோமா? கிராஸ் ரொட்டேஷன் போட்டு இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த இடம் வந்து ஒயிட் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ சைட் கார்னர் வந்து ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடில் இன்னொரு ஒயிட் வரும். இந்த ஒயிட் வரது என்ன பண்ணலாம்? இதோ இருக்குது, நம்மளுக்கு இன்னொரு ஒயிட்டு இங்கே கீழே கிடச்சிருச்சு. நம்ம ஏன் இங்கே போய்ட்டு ஆனால் எங்கேயோ ஒயிட் கிடச்சிருச்சு, நம்ம ஏன் கீழே போய்ட்டு ஓகேவா? இப்போ இந்த ஒயிட் வந்து திருப்பி இங்கே எடுத்துகிட்டு போவோம். கார்னர் பீஸ் ஜாயின் பண்ணிட்டு ஓகே, சிம்பிளாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, நீங்கள் வந்து இந்தியா ஃப்ளாக் வந்து பார்த்துட்டீங்க. இதுமாதிரி வேறு எதனா ஃப்ளாக் வேணும்னா கேளுங்க, நம்ம வந்து போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.